வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி 13 Pro Plus இந்த பர்டிகுலர் மொபைலோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு, ப்ளூ கலர் வேரியண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கிற ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிடுவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இப்போ சீலையும் கட் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸ் நல்லா ஸ்மூத்தாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு தான் பொறுமை இல்லை, டப்பாவுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் டப்பாவில் இன்னொரு மஞ்சள் கலர் பொட்டி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து பார்க்கணுன்னு தோணுச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா அந்த டம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கான அந்த க்ளூ ஒட்டுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் எங்கேயும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு, நல்ல விஷயம். அண்டு ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது, சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாம் பார்க்க வேண்டியது கேஸு நல்லா சூப்பராக கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஓகே, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மொபைலை பார்ப்போம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, ப்ளூ கலர் வேரியண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிவிடுவோம். ஸோ வைப்ரேஷன் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூட் அப். அதுக்கு முன்னாடி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, சென்டரில் டைப் சி போர்ட்டு அண்டு மைக்கு அண்ட் ஆல்சோ சிம் ட்ரே. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் வெண்ட்டு அண்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. அண்டு ரிங் ஷேப்பில் நல்லா வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்குது, பெரிஸ்கோபிக் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பூட்டப் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்கும்போதே இந்த பர்சனலைஸ்டு ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தியா, ஸோ லீகல் இன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு தான் கொடுத்தாகணும். ஓகே, இதில் மெயினாக கொடுக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டை டிசேபிள் பண்ணிடுறேன். அந்த கிளான்ஸ் ஃபார் ரியல்மி இதையும் நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். திரும்பவும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அண்டு குளோபல் சர்ச்சு இருந்துட்டு போட்டோம். குயிக் கனெக்ட் இருக்கட்டும். ஸ்மார்ட் சஜஷன்ஸ் வேணும்னா ஓகே கொடுத்தாங்க. ஏஐ ஸ்மார்ட் லுக், விஓசி சர்வீஸ் அண்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கூட தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துங்க. ஸோ ஸ்க்ரீன் டிஸ்பிளே டிஃபால்ட்டு மீடியம்னு கேட்குது, டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். அண்டு நெக்ஸ்ட்டு கஸ்டர் நேவிகேஷன் கொடுத்துருவோம். டன் கொடுத்தாச்சு. ஸோ ரியல்மி யூஐ கெட் ஸ்டார்டட். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் டச் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ ஸ்மூத்தான ஒரு டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ 256GBயில் 25.2GB யூஸ் பண்ணியிருக்காங்க. Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. 5200 mAh பேட்டரி. டப்பாவில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. ஓகே, 80W சார்ஜர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா 50 MP, 8 MP, 50 MP கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைடு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் வந்து நமக்கு பவர் ஆஃப் தான் ஆகணும். ஸோ அந்த செட்டிங்ஸை போயிட்டு செட்டிங்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா பவர் மெனு வர்ற மாதிரி மாற்றிங்க. வாய்ஸ் அசிஸ்டண்ட் வேணும்னா நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பவர் ஆஃப் இல்லை, ரீஸ்டார்ட் தான் வருது. ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
இந்த ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதில் வந்து 5x6 அப்படிங்கிறத நான் அப்ளை கொடுத்துட்றேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டபுள் டேப் டு வேக் வேணும், டபுள் டேப் டு லாக் வேணும். ஸோ அதை இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி விட்ருவேன். நெக்ஸ்ட்டு நான் செக் பண்ண வேண்டியது அந்த குளோபல் சர்ச் வந்து எனக்கு தேவையில்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ நான் ஸ்வைப் டவுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஆன் அது நமக்கு தேவை. ஸோ இப்போ அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடும். டபுள் டேப் பண்ணால் நமக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆகுது, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ கவர் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ கவரோடைய குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா நமக்கு 8x 0.8x 1xன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடு இருக்குது, மெயின் கேமரா 1x 2x அண்டு 3x 6x வரைக்கும் இருக்குது. ஸோ 6x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஜூம் இன் பார்த்திங்கன்னா 120x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரில் போய் பார்த்திங்கன்னா அதுலேயும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 3x வரைக்கும் இருக்குது, 1x 3x. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபியில் உங்களுக்கு 4K 30 fps இருக்குது. ஸோ அதுவே ரியர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 4K 30 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4K 30 fps நமக்கு அல்ட்ரா வைடில் ஒர்க் ஆகாது, மெயின் கேமரா அண்டு டெலஃபோட்டோ ரெண்டுலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காம யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். லுக்ஸ் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் என்னான்னு ஃபீலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமரா மொபைலாக இருக்கும். 26,000 அப்படிங்கிறது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்தான். மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.